என்னண்ணே நீ 100 ரூபா கொடுத்தா அங்க ஆட்டோக்கார வர போறான். அது தெரியாம அண்ணத்தை வண்டியில ஏத்தி விட்டேன். அப்ப சார் தான் ஏத்தி விட்டீங்களோ ஐடியா பண்ணி? ஐயோ அண்ணே, வண்டி செயின் வந்துருச்சு, அதனால உன் கூட அமுச்சு வச்சேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலனே, சத்தியம்னே. அப்போ சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அமையாதுனே. வாழ்க்கையோட கடைசி காலத்துல ஒரு ஈசி சேர்ல உட்காந்து ஹாயா கடந்து வந்த பாதையை அசை போடும் போது அதுல ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாம் சில இதெல்லாம் ஞாபகத்துல இருக்க வேணாமா? இதெல்லாம் அந்த மாதிரி விஷயம்னே. எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. இதே மாதிரி உன் பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணன் உன் பொண்டாட்டியா இங்க வந்து வீட்டுல இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீயா உன்னோட பிறந்த நாளை கொண்டாட முடியுமா? அப்பதான் வேலை வந்திருக்கும், உனக்கு டென்ஷனா இருக்கும். அப்புறம் பிறந்த நாள் வந்ததே உனக்கு ஞாபகம் இருக்காதுனே. அண்ணமா ஞாபகப்படுத்தி சொன்னாதான் உண்டு. இப்பவே என்ஜாய் பண்ணுனே. தப்புதான்டா, தப்புதான். நீ கூப்பிட்டதுக்கு நின்னு பேசணும் பாத்தியா? தப்புதான். பேசாம போயிடுறா. உன் அப்பன மேல லட்சர ஆரம்பிச்சிடாரா. தெரியாம நீ கூப்பிட்டதுக்கு பேசிட்டா, போயிடுறா. இல்லனே, நான் சொல்றது கேளுனே.